ஹலோ மை டியர் வியூவர்ஸ், சென்னை எக்ஸ்பிரஸ் ப்ரெசன்ட் ரிவ்யூ எக்ஸ்பிரஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரன்பு. இந்த படத்தோட ரிவ்யூ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துருப்பீங்க. இந்த ரிவ்யூவில் நான் பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தவிர்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லிடலாம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது தவிர்த்து வேறு எந்த வார்த்தையும் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பேசுது. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய மம்முட்டி சார், நான் எல்லாரும் வந்து அவரை செல்லமாக மம்முக்கான்னுவாங்க. 10 வருஷம் கழிச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன மாதிரி ஒரு படம் மூலமாக என்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆராய்ஞ்சி நம்ம ராம் சார் வந்து இந்த கதையை சொல்லியிருக்காரு அவர்கிட்ட. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அவர் நடிக்க முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதைன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அவர் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் நிறைய இடங்களில் இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அவர் கைத்தட்டுற, அதாவது அவர் நம்மளே வந்து வியந்து கைத்தட்டுற விஷயங்கள், ரசிக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஷாட் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு நம்ம மம்முட்டி சார் சொல்லிக்கலாம். ஓகே, இதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமீனில் நடித்த சாதனா நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கமீனில் 7 வயசு இருக்கும்போது நடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 16 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரு, தன்னுடைய உருவத்தையே வந்து டோட்டலாக மாற்றி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, உயிரை குத்து நடிக்கிறதுன்னு, அதுதான் வந்து இவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். எது சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அவங்க நடிக்கும் போது நிறைய இடங்களில் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து வாய் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த சைடு வாங்கியிருக்கும். அப்படி இந்த படத்தில் அந்த வாயோடு நடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இடங்களில் அவங்களுடைய ஹெல்த்லேயும் சரி பார்த்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவங்க எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. தங்க மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நேஷனல் அவார்டு கிடச்சிச்சு. இந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து உறுதியாக சொல்லிக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு மட்டும் இல்லாமல் இனிமேல் வருங்காலங்களில் நிறைய படங்கள் நடித்து நிறைய அவார்டுகள் வாங்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஒரே ஒரு குறை தான், நேஷனல் அவார்ட்லாம் கிடைக்குது அவங்களுக்கு. ஆனால் என்னன்னா நம்ம ஸ்டேட் அவார்டு அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. எதுக்கு அவங்கள ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்கன்னா இன்னும் தெரியல. அந்த வகையில் வந்து இது ஒரு கேள்விக்குறியாக வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதை தவிர்த்து இந்த படத்தில் நம்ம மம்முட்டி சாரை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். அவர் நடிக்கிற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்குது, ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் நடிச்சிருக்காங்க. அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கொடுத்த ஒரு அழகான ஒரு கேரக்டரில் வந்து அழகாகவும் சிறப்பாகவும் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு மைனஸ் என்னன்னு சொல்ல போகிறேன்னு நீங்கள் வந்து கேட்குறது புரியுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த படம் பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதாவது மனித பிறவிகளான நம்மளில் நிறைய பேர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ன்றது வந்து ராம் சார் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த படம் மூலமா நம்மளுக்கு சொல்ல வந்திருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற அத்தியாயங்கள் வயசில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு சில அத்தியாயங்களே வந்து அவர் சொல்ல வந்தது நம்மளுக்கு கன்வின்சிங் ஆகிடுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அவருடைய டைரக்ஷன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக அற்புதமாக சொல்லியிருக்காரு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாகவே வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்கலாம். இதை வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமாக தந்ததுனால நமக்கு ஒரு சில இடங்களில், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவி பார்க்குறவங்க, போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக போர் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன், த்ரில்லர், ஆக்ஷன், ட்ராமா, காமெடி அதெல்லாம் கலந்து, அது மட்டும் இல்லாமல் இந்த கமர்ஷியல் மூவியை விரும்பி பார்க்குற நிறைய பேர் இந்த படத்தை ஒரு வேளை வெறுக்கலாம். கண்டிப்பாக வெறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்தவங்க யாரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும்தான் வந்திருக்கு. எங்களோட ரிவ்யூவும் அதுதான் சொல்லிக்கிறோம். இதெல்லாம் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சில இடங்களில் மைனஸாக படுது. இதெல்லாம் தவிர்த்து இந்த படத்தை வந்து நம்மளுடைய தேனீஸ்வரோட ஒளிப்பதிவு மூலமா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய, அதாவது கொடைக்கானல்லாம் இப்படி இருக்குமா, நம்ம இது வரைக்கும் பார்க்காத இன்னொரு மறுபக்கத்தை வந்து அவருடைய ஒளிப்பதிவு மூலமாக ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா டெய்லி லைஃப் ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிற சாங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு இவரோட சாங்ஸ் தான் மெஜாரிட்டியாக பிடிச்சதாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸோட பல்ஸை புரிஞ்சு ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுற ஒரு இசையமைப்பாளர், மிகப்பெரிய ஒரு ஆஸ்தான ஒரு இசையோட வாரிசு அவர் மியூசிக் பற்றி சொல்லவே தேவையில்ல. இந்த வகையில் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அழகாக மெச்சூரிட்டியாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இந்த இடத்துல சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யுவன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் சம்மந்தப்பட்ட யங்ஸ்டர் ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் சாங் போடுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா எனக்கு பிடிச்ச சாங் என்ன பார்த்தீங்கன்னா செத்து போச்சு மனசு. அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாரும், எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த சாங் வந்து பிடிச்ச சாங்காகவும் இருக்கும் சொல்லிடலாம். அந்த வகையில் யுவன் சங்கர் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்னொரு தடவை தன்னை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம் இந்த படம் மூலியமாக. இந்த படத்துக்காக அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடச்சா கூட சந்தேகப்படுற அவசியம் இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த வகையில் வந்து அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு அந்த மனுஷன் சொல்லலாம். இதெல்லாம் தான் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் இருக்குது. இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ரிவ்யூலையும் கேட்குறமே இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலாம் கேட்க மாட்டேன். பிடிச்சிருந்தா மட்டும் இதெல்லாம் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. மற்றபடி ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ரேட்டிங் தலை எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். எதுக்கு சொல்கிற மாதிரினா இது அதுமாரி ஒரு படம்
முக்கியமாக ஸ்பெஷல் சைல்டில் வந்து மென்ஷன் பண்ணி எடுத்த படம்ன்றதுனால கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை தருங்க. இந்த பேரன்புக்கு பெருமை சேர்க்கணுன்றது நம்மளுடைய கடமை. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், தேட்டரில் மட்டும் பாருங்கள். ஏன்னா அந்த ஃபீல் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட பப்ளிக் டாக் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நாங்கள் எடுத்தது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை அதில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த சாதனா வந்து இன்டர்வியூவும் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் இல்லாத எந்த ஒரு இன்டர்வியூலையும் இல்லாத ரொம்ப ஜாலியாக ஃபன்னாகவும் அந்த இன்டர்வியூ இருக்குது. மேபி அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். பை.